இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியும் தேவ திட்டம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். பாருங்கள், இயேசு பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பா பாருங்கள். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். பாருங்கள், இயேசு பிறப்பிலே தேவ திட்டம் இருந்தது. அது நற்செய்தியாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷத்திலிருந்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இங்கே இவள் திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பவதி ஆகிறாள். இங்கே யோசேப்புக்கு தெரிய வருகிறது. இங்கே யோசேப்பு என்ன செய்கிறார்? அவளை பார்க்கிறார். அவன் நீதிமானாக இருக்கிறதுனால அவளை ரகசியமாக தள்ளிவிட ஒரு திட்டம் தீட்டுகிறார். இங்கே அவன் நித்திரை அடையும் போது ஒரு தூதன் அவனுக்கு சொப்பனத்திலே சொல்கிறார், இவனை தொடுவதற்கு ஐயப்படாத, சேர்த்துக்குள், இது பரிசுத்த ஆவியினாலே தான் இவள் கர்ப்பவதியாகிறாள் என்பதை மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இன்னுமாக மார்க்கிலே இயேசுவின் பிறப்பை குறித்து இன்னும் பல குறிப்புகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அங்கே என்ன சொல்கிறார்? யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியினாலே. இங்கே அவர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது இங்கே பரிசுத்த ஆவியினாலே தான் இங்கே இயேசுவை குறித்து அந்த வானத்திலிருந்து ஒரு சத்தம் உருவாகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்பதாக யோவான் ஸ்நானகன் சாட்சியை நாம் பார்க்கலாம் மார்க்கிலே. லூக்காவிலே காபிரியேல் தூதன் இவ்வாறாக சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. இங்கே அதை கேட்ட மாத்திரத்திலே மரியாள் பதறுகிறாள். என்ன இந்த காரியம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கேட்கும்போது பரிசுத்த ஆவியை குறித்து அங்கே பார்க்கலாம். தூதன் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி இங்கே லூக்காவிலே காபிரியேல் தூதன் இங்கே மரியாளுக்கு அறிவிக்கிறார். இன்னுமாக பார்த்தோமென்றால் யோவானிலே இயேசு பிறப்பை குறித்து இங்கே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? அவரை நான் அறியவில்லை, அவரை நான் பார்க்கிறேன். அங்கே ஞானஸ்தானம் பெறுவதற்கு பல கூட்ட ஜனங்கள் வந்திருக்காங்க. குறிப்பாக இவர்தான் இந்த பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பவர் என்பதை எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் சொல்ற, பரிசுத்த ஆவி யார் மேலே வருதோ அவர்தான் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டவர், அவர்தான் இயேசு என்பதை இங்கே யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கலாம். இங்கே ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்திலும் நாம் பார்க்கலாம். பொதுவாக என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்றால் பரிசுத்தம். ஆண்டவருடைய பிறப்பிலே பரிசுத்தம் இருந்தது. இந்த 3ஆம் நாளிலே கூட இந்த நற்செய்தியாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பிறப்பு என்ன சொல்கிறது? பரிசுத்தத்தை வெளிக்காட்டுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா? நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் பரிசுத்தமாக இருக்கிற ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் ஒருவேளை உலக மனுஷனை ஏமாற்றி விடலாம். உலக காரியங்களில் நம்ம எல்லா காரியத்திலையும் மறைமுகமான காரியங்களை நம்ம செய்யலாம். ஆண்டவருடைய பிறப்பு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. இங்கே யோசேப்புக்கு தனியாக தூதன் சொல்கிறார், இயேசு என்று பெயரிடுங்கள் என்று பெயரிடு, தன் ஜனத்தின் பாவத்தை இரட்சித்து மீட்பவர். இங்கே மரியாளுக்கும் சொல்லப்படுகிறது இயேசு. அப்போ 2 பேருக்கும் சொல்லப்படுகிற பொதுவான காரியம் இயேசு. இந்த இயேசு நம் வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. நம் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இறைவனை தரிசிக்க முடியாதே. பாருங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்டவர் பரிசுத்தர். இந்த இயேசு பிறப்பை கொண்டாடுகிற நம்மோடு ஆண்டுடைய பரிசுத்தம், ஆண்டவர் நமக்கு தந்த இந்த பரிசுத்தம் இருக்கிறதா? நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குது? நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு
நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் இருக்கிறார். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், இல்லை எங்கேயாவது ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், எங்கே போனாலும் உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். உங்கள் பரிசுத்தத்தை அதில் வெளிக்காட்ட வேண்டும். இதைத்தான் இந்த நாளிலே நற்செய்தியாக இந்த நாள் 3ஆம் நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நம்மளை பார்க்கிறார், ஆகாரை காண்கிறார். பாருங்க, ஆகார் அப்படியே நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். பிள்ளைக்கு உணவுள்ள தண்ணீர் இல்லை, கதறி அழுகிற உன்னை அந்த ஆகார் சொல்றான், என்னை காண்கிற தேவன் என்று சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மளை காண்கிறார், முழுவதும் காண்கிறார். நம்மளுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம மறைமுகமாக செய்கிற பாவம், நம்ம இருதயத்துக்கு ஒருவேளை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுகின்ற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் ஆண்டவருடைய பிறப்பு இந்த உலகிற்கு வந்தது. அந்த ஜனங்கள் இந்த பாவத்தை ரட்சித்து மீட்கவே தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். பாருங்க, நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் வந்திருக்கார்ல. நம்ம எத்தனை தூரம் நம் பாவத்தை மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனை காரியங்களை மறைக்கிறோம். பாருங்க, வெளி தோற்றத்தில் பார்த்தீங்க ஒரு குடிகாரனையோ இல்லைன்னா ஒரு வேசித்தனம் விபச்சாரம் செய்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், இவங்கெல்லாம் தவறு பாவம் செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் மறைமுகமாக நம்ம என்னெல்லாம் பாவம் செய்கிறோம் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார், முற்றிலுமாக கழுவ விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தம் என்கிற காரியம் நமக்கு வேண்டும். இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் இந்த பரிசுத்தத்துக்கு ஆண்டவரோடு இந்த ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளலாமா? இந்த நாளிலும் எனக்கு இந்த பரிசுத்தத்தை தாங்கப்பா, உம்முடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களே. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த தவறான காரியங்கள், குடிப்பழக்கமாக இருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்மஸ் நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் பாருங்கள், இந்த வருஷத்தில் ஒருக்கா தானே இதை ஒரு குடிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபட்டு விடுகிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு சொல்லி கற்பனை சொல்கிறது. நம்ம எத்தனை தூரம் வீணிலே வழங்குகிறோம்? இன்றைய நாளில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த பிறப்பை கொண்டாடுகிற எனக்கு உம்முடைய பரிசுத்தத்தை தாங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகை என்னை நடத்தட்டும். இந்த பாவத்தில் இந்த ஆக்வர்டான இந்த தவறான காரியம் இனி என் வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த பிறப்பு இயேசுவின் இந்த பண்டிகை, இந்த பிறப்பை கொண்டாடுகிற நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் தேவை. அதை ஆண்டவரோடு இன்னைக்கு கேட்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம முதல் நாளிலே நாங்கள் பார்த்தோம், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று பார்த்தோம். மீகா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு தேவ திட்டத்தோடு பிறந்தார் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே இயேசு பரிசுத்தராக, அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம் இருந்தது என்பதை நாங்கள் இப்போ கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய பரிசுத்தத்தை தாங்க, ஆவியானவர் ஆள்கொண்டு நடத்துங்க. எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவத்தை அதை விட்டு உம்முடைய பரிசுத்த பாதையிலே நடந்து செல்ல எங்களுக்கு புது பலனை கொடுங்கப்பா. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்திக்கிற உரிமையாகிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.